இந்தாங்க, வீட்டு வேலை முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் 2,00,000 ரூபா தாரேன்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் கூலி அது எல்லாமே தனித்தனியாக நான் அவங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டாச்சு. இது உங்களுக்கான பணம். ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. என் இத்தனை வருஷம் வேலையிலேயே இதுதான் முதல் தடவை நான் இம்புட்டு பணம் வாங்குறது. நீங்கள் தான் இடையில சம்பளம் வாங்கிக்கோங்கிறதுக்கு வேணான்ட்டீங்க. மொத்தமாக வாங்கிக்கிறேன்னு. ஆமாப்பா, இடையில வாங்கிட்டா சும்மா அதுக்கு இதுக்குன்னு எடுத்து செலவு பண்ணி போடுவோம். அதுவும் இல்லாமல் இம்புட்டு பணத்தை மொத்தமாக பார்த்தா நானே மனசு மாதிரி குடின்னு அப்படி போயிடுவேன். அதனால தான் ஏன் வேண்டான்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் வேற வச்சிருக்கேன். ஊருப்பட்ட செலவு இருக்குது. பெரிய குடும்பம் வேற. அதுக்காக தான் சரியான நேரத்தில் எனக்கும் கிடைச்சிருச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்னபடியே வேலையை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கப்பா. எதுவும் பூசணும் வைக்கணும்னா கூட எல்லாம் நான் பூசி கொடுத்துட்றேன். சரிங்க. என்னடா இம்புட்டு பணத்தையும் இவன் வாங்கிக்கிட்டானே, ஒரு 15 கூட குறைக்கலையேன்னு நினைக்காதீங்கப்பா. நான் வேணும்லாம் சொல்லலையா. ஏன்னா என் புள்ள கல்யாணத்தில் நான் எங்கிட்ட போய் கடங்கடான்னு வாங்க முடியும். அதனால தான் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கலைங்க. நல்லபடியாக நீங்கள் இருந்தால் அது போதும் எனக்கு. இத்தனை வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தையே கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் என்னப்பா, அதுங்களை நல்லபடியாக கரை சேர்த்துட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்ன பையனை பற்றின கவலை இருந்துச்சு. அவனும் இப்போ இந்த வேலை வெட்டின்னு போயிட்டான். அடுத்து என் புள்ளவன், அது எனக்கு என்னைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. இன்னத்துக்கும் பெற்றவங்க பேச்ச மீறினதே கிடையாது. இதை செய்யுமானா அதை செய்யும். அப்படியாப்பட்ட பொண்ணு. அதுக்காகத்தான் நான் இப்படி தூரம் கஷ்டப்பட்டதே. இல்லைன்னா நான் இதெல்லாம் பண்ணுற ஆள் இல்லை. வீட்டு திறப்பு விழா எப்பப்பா வச்சிருக்கீங்க? அது இன்னும் வீட்டில் கலந்து பேசல. வேலையெல்லாம் எப்படி முடியும் என்னன்னு தெரியல. அதனால தான் நான் வீட்டு வேலையில ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்னு சொன்னேன்லப்பா. நல்ல நாள் பார்த்து பாலை காய்ச்சிருங்க. வீட்டை கட்டிவிட்டு அப்படியே போடவும் கூடாது. கண்ணு பட்டு போயிடும். சரிங்க. சரி, அப்போ நான் வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க தம்பி. ஒன்றும் இல்லை. என்னப்பா கூட்டிங்க, இப்போ என்னமோ ஒன்றும் இல்லைன்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து சொல்லுங்கப்பா. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஐயோ, இவர்கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ, பார்த்தா பயமா வேற இருக்கே. இதுக்கு தான் நீ என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வாங்கினியா வச்சியான்னு சொல்லிட்டு நம்மள எதுவும் பேசிட்டாருன்னு என்ன பண்றது? அடிச்சு கடிச்சு போட்டாருனா? ஐயோ, சொல்லுங்கப்பா. என்னது? ஒன்றும் இல்லை. சரி, வாரேன்ப்பா. ஓ, ஏன்டா இந்த 90s பிறந்தேனே தெரியலப்போ. தைரியமே வரமாட்டேங்குதே பேசுறதுக்கு. வம்படியா தாலியை கட்டிட்டேன். இப்போ எப்படித்தான் நான் வீட்டில் சொல்லி சமாளிக்க போறேனே தெரியலையே. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் கூட எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. இதுக்காக ராத்திரி பகல் தூங்கவே இல்லை மாமா. வேலைன்னே தான் இருந்தேன். நான் இருந்த கள்ளக்கானா கல்ல இருந்த நாயக்கானான்ற கதையா? ஆள் இருந்தாங்கன்னா வேலை இருக்கிறது இல்லை, வேலை இருந்தால் ஆள் இருக்கிறது இல்லைன்னு பல போராட்டம். அதுலேயும் ஒவ்வொருத்தரும் இங்கே வண்டி இருக்குது, அங்கே வண்டி இருக்குது, வாங்க பாப்பான்னு சொல்லி கை காசை மொத்தமாக பாதி புரோக்கர்ஸ் கரைச்சிட்டாங்கப்பா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ நல்லவங்களும் இருக்க போக அவங்க மூலியமாக இந்த வண்டி கிடச்சிருச்சு. விடாமுயற்சி இருக்கணும் மாப்பிள்ள. விடாமுயற்சி தான் நம்மளை விஸ்வரூப வெற்றி எடுக்க வைக்கும்னு சொல்லுவாங்க. இனி எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆமாம் மாப்பிள்ள, அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் கிடைச்சே தீரும். என்றைக்கும் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. முதல் ஒரு மாதம் நமக்கு கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கை காசு தான் முதல்ல தான் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் போக போக பிக்கப் ஆகிடும். சரிங்களா? ஆமாம் மாப்பிள்ள, நாங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, புள்ள குட்டியிலும் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வேலைக்கு ஆள் இருக்காது. நம்மளே இறங்கி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே அகலக்கால் வச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம விழுந்துருவோம். அப்படி இப்படின்னு பல போராட்டம்ப்பா எங்கள் வாழ்க்கையிலலாம். அந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் மாப்பிள்ள. என்னன்னாலும் மனசு தளர்ந்துடாதீங்க, சரிங்களா? 6 மாதம்னாலும் சரி, 1 வருஷம்னாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் வருங்காலத்தில் கிடைக்கும். என்றைக்கும் மனசு விட்டு வேணாண்டா, இந்த பொழப்பே வேணான்னு தூக்கி மட்டும் வீசி போடாதீங்க, சரிங்களா? ஒன்று எடுத்தோடனே அதில் நமக்கு சக்ஸஸ்ன்னு கிடைக்காது. ஏதோ லக்கு உள்ளவங்களுக்கு கிடைச்சிரும், லக்கு இல்லாதவங்களுக்கு அதுக்கப்புறம் மனசு தளர்ந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி மட்டும் எந்த தப்பையும் எடுத்துடாதீங்க. சரிங்க மாமா. நம்மளும் நம்ம பையன்கிட்ட 4 வார்த்தை பேசலான்னு பார்த்தா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இங்கே நிற்போம். எம்மாடி, இங்கே பாரு, மாப்பிள்ளை 10 ரூபா கொண்டு வந்தாலும் சரி, 20 ரூபா கொண்டு வந்தாலும் சரி, அதை வச்சு சந்தோஷமாக சரிங்க போதுங்க அப்படின்னு சொல்லி பழகணும். அதை விட்டுட்டு இவ்வளோதானா அப்படின்னு அவங்கள ரொம்ப இதாக பேசக்கூடாது, சரியா? ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு. இம்புட்டு செலவு பண்ணியிருக்காரு, வாடகை கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், ஏகப்பட்ட ஜோலி இருக்கும். கை கட்டினது வாய் கட்டாத கதையாகத்தான் இருக்கும்.
மனசு தளராம நீ அவருக்கு சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் அவரோட வாழ்க்கை. நீ ஏன் அவரை ரொம்ப இதா பேசிட்டீன்னா அப்புறம் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. ம். ம் சரிங்கம்மா. மாப்பிள்ள, உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த மாமன் இருக்கேன் செய்யறதுக்கு வைக்கிறதுக்கு. நீங்கள் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கணும், அதுக்கப்புறம் 4 பேர் உங்களுக்கு கேவலமாக பேசுகிற அளவுக்கு வைக்க மாட்டேன், சரிங்களா? எதுனாலும் சரி, என் பிள்ளைக்காகவும் என் மாப்பிள்ளைக்காகவும் செய்யறதுக்கு இந்த மாமன் இருக்கேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா கவலை? எங்ககிட்ட கேட்காமே இவன் நகையை வேற அடகு வச்சு உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அந்த நகையெல்லாம் மீட்டணும்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க, சரிங்களா? நாங்கள் சம்பாரிச்ச சொத்தே என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் தான். நாங்கள் எல்லாம் மீட்டு தாரோம் வைக்கிறோம். நீங்கள் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. பரவாயில்ல, நம்ம பையனுக்கு நல்ல குடும்பத்துல தான் பொண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அவனோட கஷ்டத்துல கூட நிக்கிறவங்க. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பூஜையை போட்டுடலாம். இந்தா அத்தைகிட்டயும் மாமா கிட்டயும் ஆர்த்தி தட்டை கொடு, அவங்க கையில பூஜையை ஆரம்பிக்கட்டும். ஏங்க, அப்பா அம்மாவோட முக்கியம் மாமா, அவர் கையால் பூஜையை ஆரம்பிக்கிட்டோம். அதுவும் சரிதான், சம்மந்திக்கிட்டே கொடுங்கம்மா. அப்புறம் உன் விருப்பம். மாமா இந்தாங்க மாமா, உங்கள் கையாலே பூஜையை பண்ணி ஆரம்பிச்சு வைங்க. இல்லம்மா, நான் என்னத்தை போய் பெருசா பண்ணிட்டேன்? கஷ்டப்பட்டது நீங்க 2 பேரும். உங்களுக்காக அவங்கெல்லாம் வந்திருக்கும் போது நான் இதுக்கு அப்பா அம்மா பண்ணட்டுமா? அவங்க கிட்ட கொடு. மாமா, எங்களுக்கு அப்பா அம்மா என்றைக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க எனக்கு என்றைக்கும் கெட்டதை நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு அச்சாணியே, ஆணி வேறே நீங்கள் தான் மாமா இதில் எல்லாம் பண்ணணும். பிடிங்க மாமா, எம்மாடி, பிடிங்க மாமா, பிடிங்க. அன்னைக்கு இந்த பிள்ளைய போய் நம்ம பிள்ளைக்காக ரொம்ப இதா பேசிட்டோம். மனசுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா இன்னைக்கு சபையில இத்தனை பேர் கூடி இருக்க சபையில நான் முதல்ல கடையை திறக்கணும், எனக்கு மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா கட்டின புருஷன் குடும்பத்தை ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டா. பெத்தவங்க வந்து எல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு நினைப்பா. ஆனா பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படியாப்பட்ட பொண்ணை, நல்ல பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு எடுத்திருக்கோன்னு. நானும் ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன் பாரு. தருதலை என்னென்ன கேவலம் கெட்டு போய் மான மரியாதையை வாங்கிட்டேன். ஆனா பிள்ளைய வளர்த்தா இப்படி வளர்க்கணும். என்ன சம்மந்தி நின்றுட்டே இருக்கீங்க? உங்கள் கையால் ஆரம்பிச்சு வைங்க பிள்ளைங்க தொடங்குற தொழில. சரிங்க சம்மந்தி. ஒரு விஷயம் சொல்லுங்க சம்மந்தி. பொண்ணை ரொம்ப நல்லபடியா வளர்த்துருக்கீங்க சம்மந்தி. என் மருமகளை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. என் வீட்டுக்கு மகாலட்சுமியை கொண்டு வந்திருக்கேன்னு புரியுது. இதுல என்ன சம்மந்தி இருக்கு? எல்லாம் நம்ம வளர்க்குற விதத்துல தான் இருக்கு. வளர்க்குற விதம்னு இருக்கு சம்மந்தி. இருந்தாலும் பெத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பெத்தவங்கள எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சம்மந்தி. நீங்க நானும் புள்ளன்னு ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னு கூட தெரியல, தருதலையா தெரியுது. அதெல்லாம் நினைச்சாலே எனக்கே அசிங்கமா இருக்குது. பேப்பரு கீப்பரு டிவி அது இதுன்னு போய் நார் அடிச்சு மான மரியாதை வாங்கிட்டு. ஆனா என் மருமவ 4 பேர் முன்னாடி இந்த மாமே கௌரவமா நிக்கணும், அந்தஸ்துல உயர்ந்து நிக்கணும்னு என் கையால பூஜை பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா போச்சு. இதுல என்ன சம்மந்தி இருக்கு? சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயசுல பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு புரிய வேண்டியது எல்லாமே அவங்க காலத்துக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு துணை நின்னா மட்டும் போதும், அவங்க வழியில் அவங்க போயிடுவாங்க. அதான் சம்மந்தி, காசு பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டேன். நல்லபடியா வளர்த்துட்டீங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, பேசிட்டே இருந்தா நல்ல நேரம் முடிஞ்சிடும். உங்க கையால பூஜை பண்ணி ஆரம்பிச்சு வைங்க. அப்பனே ஆண்டவனே, என் பிள்ளையும் என் மருமகளும் செய்யற இந்த தொழில் நல்லபடியா வரணும். அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. அட ஏன் மச்சான் கேட்குற? வேலைக்கு போவே பிடிக்கலடா. முதல்லையாவது வேலைக்கு போனா சொந்த காசுல எல்லாம் வாங்கி குடிக்கவே மாட்டேன். அழகு என் மேஸ்திரி அவரே வாங்கி கொடுப்பாரு. நல்லா மொட்டா குடிச்சு விட்டு நான் பாட்டுக்கு காசை மிச்சம் பண்ணி போடுவேன். இப்போல்லாம் அந்த ஆள் வேற குடிக்க மாட்டேன்னு திருந்தி போட்டான்டா. திருந்தினதும் போதும், நம்ம கை காசு போட்டே குடிக்கிறதா இருக்கு. நம்ம கை காசை போட்டு நம்மளால குடிக்க முடியுமா? அதனால தான்டா ஒரே சலுப்பா கடுப்பா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத. வாரம் முழுக்க அந்த ஆள் வாங்கி கொடுப்பான். வார கடைசியில மொத்த சம்பளத்திலையும் நான் வாங்கி குடிப்பேன். அப்படி மட்டும் சொல்லாத பாத்துக்க.
அப்போ மளிகை கடையில அம்புட்டு வருமானமா வருது. ஆனா போடா நீ வேற. வருமானம் வருதா வருமானம். ஏதோ ஒரு பொருளுக்கு 1 ரூபா 1.25 ரூபா அப்படின்னு கிடைக்கும். ஒரு சில பொருளுக்கு அதுவும் கிடைக்காது. இன்னும் ஒரு சில இதெல்லாம் பத்தன்னு வச்சுக்க, டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா தூக்கி வீச வேண்டியது. அதுவும் இல்லாம நமக்குன்னு எதுவும் பார்த்துக்க முடியுமா, வைக்க முடியுமா? ஒரு நல்ல நாள் பெரிய நாளைக்கு எங்கிட்டும் போக முடியாது, வரவும் முடியாது. நம்ம ஊருக்காரங்க கடையில வாங்கி திங்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அதனால பாதி உளுந்து பருப்பு அது இதுனா உளுத்து போய் எடுத்து கீழே கொட்டணும். மளிகை கடையில ஊருப்பட்ட இது இருக்குடா. அது ஒரு சிலர் இருப்பாங்க பாரு, ஒரு நாள் காசு கொடுப்பாங்க, 2 நாள் காசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சவங்க மாதிரி காட்டிக்குவானுங்க. அதுக்கப்புறம் இந்த போயிட்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு கடனா வாங்கி தின்னுட்டு போயிடுவானுங்க. அப்படிதான் பல இது இருக்குடா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம வைக்கிறோமோ இல்லையோ, நம்மள யூஸ் பண்ணி மத்தவங்க நல்லா இருந்துக்கிறாங்கடா. கவலைப்படாத மாப்பி, நான் வேணா உன்னைய என் கூட வேலைக்கு கூட்டிட்டு போறேன். எங்க அம்மா நம்ம சொந்த தொழிலை தாண்டா பண்ணணும், அடுத்தவங்க கை கட்டி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு வாளு. எங்கடா நல்லா பாருடா அங்க. என் தேவதடா. ஏய் மச்சி இப்ப பாரு. அவன் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். அப்புறம் எதுக்கு அவனை ஏலம் போடுறான்னு தெரியலையவன். உங்க அப்பனை பார்த்தாலும் பயம், உங்க ஆத்தால பார்த்தாலும் பயம், உங்க அப்பாய பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கு இந்த பழம். தெருவால இரண்டி செருப்பாகத்தே இரண்டி, அழகாக நீ என்ன பார்த்தா மனசு பறக்குமே. ஏய் இங்க வா. நீ இல்ல நீ வா. டேய் மச்சான் உன்னை கூப்பிடுதுடா வாளே. போடா. பரவரி போட்டினுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டியே. இப்போ வாளே கூப்பிடுது. போடா போய் ப்ரப்போஸ் பண்ணி பிக்கப் பண்ணடா. பாரு காதல் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வையி, போகும்போது வரும்போது நான் வர்கீஸ்னு கூப்பிட்டுருக்கேன். அதனால ட்ரீட் வச்சிரணும். ட்ரீட் என்னடா ட்ரீட்டு, கெட்டா வெட்டி குழம்பு வச்சிடறேன்டா, இருடா. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், வரும்போதும் போகும்போதும் சல்லி பயல்களாம் என்னை வர்கீஸ்ன்னு இருக்காங்க. என்ன அனிதா கோவமா பேசுறா? என்கிட்ட கோவமா பேசாத அனிதா. இங்க பாரு, நீ போற போக்கு சரியில்லை, சரியா? போற போக்கு சரியில்லையா? அப்ப நீ முன்ன போ, நான் பின்னாடி வரேன். இங்க பாரு, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என் வீட்டை சுத்தி வர்றது, அதுக்கப்புறம் என் பெட்ரூம் ஜன்னல் கிட்ட நான் நின்னா உடனே அங்கிட்டு வந்து என்னை எட்டி பார்க்கறது, அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டுங்க போகும்போதும் வரும்போதும் வர்கீஸ்னு கூப்பிடுறது, அப்புறம் நீ தான் உங்க அப்பனை பார்த்தா பயம், உங்க ஆத்தால பார்த்தா பயம் அப்படின்றத பாட்டு பாடுறதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, அரைஞ்சிருவேன். அனிதா என்ன சொல்ற? என்னடா நொன்ன சொல்றாங்க? நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி பயந்துட்டு ஓடுவேன்லாம் நினைக்காத, அரைஞ்சு போடுவேன் சொல்லிட்டேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா. ஏன் அனிதா, நான் அழகா இல்லையா? இல்ல அறிவு இல்லையா? உன் அழகுக்கு நான் ஈடு இல்லையா? சொல்லு, உடனே நல்ல அழகான துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வரேன். அழகான துணி போடுறதுலையும் அழகா மேக்கப் போடுறதுலையும் ஒன்றும் இல்லை, சரியா? காலம் முழுக்க எந்த அழகையும் நம்ம தலையில தூக்கிட்டு போக முடியாது. ஒழுங்கா இருந்துக்க, அவ்வளோதான். என்ன அனிதா இப்படி சொல்ற? என்னை பார்த்தா உனக்கு பிடிக்காது, என்ன மாதிரி பயல்களை பார்க்க பிடிக்கும். இங்க பாரு, என்கிட்ட இந்த படம் டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காத. என்ன பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும், பழகுனா இனிக்கும், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சரியா? ஆல்ரெடி வேற ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ வந்து நடுவில் குட்டையை குழப்பாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கா? யார் அதுன்னு சொல்லு. அது வேற யாரும் இல்லை, உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், உனக்கு நெருக்கமானவங்க தான். அது எவனா இருக்கும்? நம்ம கூடையே இருக்கவே நமக்கு தெரிஞ்சவனா? எவன்? ஐயோ, யாருன்னு தெரியலையே. எவன்டா கூடையே இருந்து குளிப்பறிக்கிறீங்க? ஒருவேளை இந்த பயலா எதுவும் இருக்குமா? இவனை நம்ப முடியாது. பார்க்கறதுக்கு பூனை மாதிரி இருந்துக்கிட்டு பாய ஆரம்பிச்சிருவானுங்களே.
ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? என்னடா மச்சான் உன் ஆளு இப்படி சொல்லிட்டு போகுது. ச்சே, என்னடா நீ? இல்லடா நான் விட மாட்டேன்டா, நான் விடவே மாட்டேன். என் ஆளு எனக்கு சொந்தமானவ, எனக்கு உரிமையானவ. அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கறது என்ன மாப்ள? உனக்கு தான் அவன் அட்டை கழட்டி விட்டு போயிட்டாளா? ஆயமுறா குரங்கு, யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அவனை விட்ட மாட்டேன்டா, அவனை விட்டவே மாட்டேன். என் ஆளு என் உரிமை. நெட்டையன் வந்தாலும் சரி குட்டையன் வந்தாலும் சரி நடுவுல இந்த வர்கீஸ் வந்து எவனா இதுல அடிச்சு துவம்சம் பண்ணி என் ஆளை தூக்கிட்டு போய் அது கல்யாணம் பண்ணுவேன்டா. ஏண்டா சோத்துக்கு செத்தவன் மாதிரி மம்முட்டிய பிடிக்காத, நல்ல கிறுக்கு புட்டுச்சு அடிச்சு எடுத்தா தானே சீக்கிரம் பேந்துக்கிட்டு வரும். ஆமா கொஞ்சம் மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுறான் பாரு பேச்சு. அவன் இறங்கி வேலை பார்க்கறான், இவன் அப்பஞ்சத்துல உட்காந்து உடம்ப வளர்க்கறான். இதெல்லாம் பேசுற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம நிலைமை. ரெட்டை கையில புட்டுச்சு நல்லா தூக்கி அடி. என் தலையெழுத்து, எனக்கு இப்படி ஒரு அப்பன் பிறக்காம போயிட்டான். இவன் தலையெழுத்து, இப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்து எப்படி இருக்கான் பாரு. பிடிக்கிறேனே பிடிக்கிறேன், வலிக்குதுல. காலையிலிருந்து எத்தனை மரம் எத்தனை இடத்துல செடியெல்லாம் புடுங்கி போட்டு வந்திருக்கேன். இது ஒண்ணுதான் நான் முடிஞ்சிருச்சு. எவரு நீட்டா வேலை பார்க்கணும், இல்லைன்னா எங்க அம்மா சோழிய முடிச்சு விட்டுருண்டியோ. பாக்கறேனே பாக்கறேன். ஏன்டா இம்புட்டு வெறுப்பு? வேலை செய்யும் போது ஒரு ஆசையோடு செய்யுங்கடா. வேலை செய்யும்போது ஆசையோட செஞ்சிடுவோம். அது சரி, இங்க வா. இந்த டோமர் எது கூப்பிடறான்னு தெரியலையே. சொல்லுங்கண்ணே. இங்க வாடா பக்கத்துல. சொல்லுங்க. இங்க வா, காதை கொண்டு வா. முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா பட்டு போல வேலை பார்த்திருப்பனே. சரிடா சரிடா, கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. போய் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. அண்ணே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல அதெல்லாம் பண்ணுனா அவங்க அம்மா திட்டுவாங்க. டேய் அது நல்லதான்டா, அதுல கொண்டு வான்னு சொல்றேன், எங்க ஆத்தாவுக்கு தெரியாது. போ. உடனே போறேன். வேலை செய்யறதுனா வலிக்குது, இதை செய்யுங்கடானா இனிக்குது. என்னடா உலகம் இது? இங்க வந்த எங்கடி வந்த? என்ன அண்ணி இன்னமும் என் மேல இருக்க கோவம் போலியா உங்களுக்கு? கோவமா? உன் மேல கோல வெறியில இருக்கேன். என் புள்ள வாழ்க்கைய அழிச்சு விட்டு இப்ப வந்து பேசுறியா அண்ணி நொன்னின்னு? அண்ணி உங்க மேல நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அண்ணி. அதை எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. என் புருஷங்கார எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சு சாமியாரை கூட்டிட்டு வந்து உடம்பு முழுக்க சாட்டையார அடிச்சு கட்டு கட்டா வீங்கி போய் கிடக்குது அண்ணி. அம்பிட்டு காயத்திலையும் என் அண்ணனை பார்க்கணும்னு ஓடி வந்திருக்கேன். அடிக்க வச்சானா? ஆமா அண்ணி, அடி அடின்னு அடிக்க வச்சு பேய் ஓட்டுறேன்னு நேற்று ஒரு வழி பண்ணிட்டது. உடம்பு முடியாம தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு பாரம் கொடுக்க வரல. என் மருமவளையும் என் அண்ணனையும் பார்க்கணுன்னு தான் வந்திருக்கேன். அதான் உன் பையன் வேண்டவே வேண்டான்றானே என் பிள்ளைய. இப்ப எந்த மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைய கட்டி கொடுக்கறது? அண்ணி அடுத்து நான் எடுக்க போற முயற்சி எப்படியா இருந்தாலும் என் பையன் என் மருமகளை கல்யாணம் பண்ணிக்குவான். அதை நான் சொல்லிட்டு போவதான் வந்தேன். சொல்லும்போது நீங்களும் வந்துருங்க. என்ன பண்ண போற? இல்லை அண்ணி, என் பையன் வீடு திறப்பு விழா அன்னைக்கு தான் நான் பண்ண போறேன். நீங்க வந்துருங்க. இவனை பைத்தியக்காரியா? வீட்டு வேலையும் நான் கிடக்கு, அதுக்குள்ள என்ன வீட்டு திறப்புல வைக்கிறாங்க. என்னடா இது, ஒன்றும் விளங்கலையே. எது நடந்தா என்ன? என் புருஷன் சொன்னபடி அந்த 10 லட்ச ரூபா நிலம் நமக்கு வந்துச்சுன்னா அது போதும். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சொந்தம் பந்தம்லாம்? சூப்பர்டா சூப்பர்டா, சொன்ன அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிக்கிற பத்தியா, வேலைக்காரன்டா நீ. இன்ன வரைக்கும் யாருக்கோ எவருக்கோன்னு மாதிரி வேலை பார்த்தான், இப்ப சிரிச்சுக்கிட்டு வேலை செய்யறான். இதுக்கு தான் அந்த காலத்துல சொல்லி வச்சிருப்பாங்க இவ்வளோ இருக்கு, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு. பனைமரத்துக்கு அடியிலேருந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு வாங்கி, இப்படி வீட்டில் உட்காந்து கல்லையே இளநியாக குடிச்சா யாருக்கு தெரிய போகுது?